கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் சோர்ந்து போவதில்லையப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் தேடும் எங்கள் இவன் நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், ஒரு அற்புதம் என்று செய்தீர். இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தை யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22 யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தரோட பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் காரியத்தை குறித்து கலங்கி கொண்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தரோட பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்ன காரியத்தை கொடுத்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ தெய்வ பிள்ளையோ, உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துவார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். எந்த காரியத்தில் நம்ம தடையாக நினைக்கிறோமோ எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால என்று உடைத்து போக வல்லமை உள்ளவர். அதனால் எதை குறித்தும் பயப்படாமல் முன்னேறி போங்க வாழ்க்கையில். ஜெபம். நேற்று இன்று மாறாத எங்கள் பரமபிதாவே, இந்த வார்த்தையை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. யெகோவா ஈரே, உங்களுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படுவீங்க. காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எந்த காரியத்தை குறித்து கலங்கி தவிக்கிறோமோ அந்த காரியம் அவ்வளவும் கர்த்தருடைய பர்வதத்தில் என்று பார்த்து கொள்ளப்படும். சேனைகளின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஜெயபல மாணவர், நமக்கு வெற்றி சிறக்கிற தேவன் யெகோவா நிசி, அவர் நம்மளோட இருக்கிறாரு. யெகோவா சிக்கேடு, நீதி செய்யும் கர்த்தர், நமக்கு நீதி செய்வார். எந்த காரியத்தை குறித்து நீதி இல்லாமல் இருக்குது, பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம், எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்று ஒரு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.